வணக்கம். நான் உங்க ஜெயா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தி இம்பேக்ட் ஆஃப் அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆன் இங்கிலாந்து, அதாவது அமெரிக்காவுடைய சுதந்திர போராட்டத்தில் நடந்த அந்த போரால் இங்கிலாந்து மேலே என்ன தாக்கம் ஏற்பட்டது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா, இந்த போரால் பிரிட்டனுக்கு நிறைய செலவாச்சு. அதனால் அவங்க நிறைய கடன் வாங்க வேண்டியிருந்தது. இது காரணமாக என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய அந்த தொழில் ட்ரேடிங்லாம் பண்ணாங்க இல்லையா, விற்பனை வியாபாரம் எல்லாத்தையுமே பெருக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. அதே சமயத்தில் அயர்லாந்து அமெரிக்காவில் நடந்த புரட்சியை பார்த்து நம்மளும் அந்த மாதிரி செஞ்சோன்னா நாமும் பிரிட்டன் கையிலேருந்து விடுதலை வாங்கிடலாம் அப்படின்றதுனால அவங்க ஒரு நெருக்கடி கொடுத்ததுனால பிரிட்டன் வியாபாரத்திலும் சரி அதோடைய கவர்மெண்ட் ரிஃபார்ம்ஸில் நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டியிருந்தது. இப்போ பிரிட்டன் இந்த அமெரிக்கன் காலனிஸை இழந்தாலும் இன்னொரு எம்பையரை, அதாவது மற்ற இடங்களை அதோட காலனிஸை ஆக்கி அது இன்னும் யூரோப்போடைய பவராக தான் பிரிட்டன் இருந்தது. இப்போ அமெரிக்கன் இந்த போரில் ஜெயித்ததுனால அவங்க ஒரு புதிய நாடை, ஒரு சாம்ராஜ்யத்தை அவங்க உருவாக்குனாங்க. ஆனால் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்ஸும் நெப்போலியனிக் வார்ஸும் பிரிட்டனுக்கு ஒரு பெரிய சோதனையாக இருந்தது. ஏன்னா அவங்க நெப்போலியனோட நீண்ட காலமாக போர் செய்ய வேண்டியிருந்தது. இந்த அமெரிக்காவில் நடந்த ரெவல்யூஷனரி வாரால் என்ன ஆயிடுச்சுன்னா, பிரிட்டனில் நிறைய கடன் ஆகிட்டு அந்த கடனுக்கான வட்டியே பார்த்திங்கன்னா வருஷம் அவங்க 10 மில்லியன் பவுண்ட்ஸ் வட்டியாக கட்ட வேண்டியிருந்தது. இந்த பணத்துக்காக அவங்க வரிகளெல்லாம் அதிகமாக்குனாங்க. இது மக்களுக்கு ஒரு பெரிய சுமையாகவே இருந்தது. அதே சமயத்தில் பிரிட்டன் எந்த தொழில் மூலமாலாம் நம்ம பொருள் ஈட்டலாம் நினச்சாங்களோ அந்த தொழிலெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் பயங்கரமான ஒரு இறக்கத்தை கண்டதுனால ஒரு ரிசெஷன் ஸ்டாக்ஸு அப்புறம் நிலத்தோடைய விலை எல்லாமே பயங்கரமான ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பிரிட்டனுக்கு எதிரிங்களாக இருந்தவங்களாம் அவங்களுடைய கப்பல் படையையும் அவங்களுக்கு போகக்கூடிய அந்த வியாபார படகுகளையும் தாக்கி நிறைய கொள்ளை அடிச்சுன்னு போயிட்டு இருந்தாங்க. அதுலேயும் பிரிட்டனுக்கு பயங்கர இழப்பாக இருந்தது. எந்த தொழிலெலாம் வளமாக இருந்ததுன்னா அது போர்க்காலமாக இருந்ததுனால அந்த அந்த கப்பலுங்களுக்கு வேண்டிய பொருளெல்லாம் கொடுக்குற அந்த இண்டஸ்ட்ரீஸு, அந்த தொழிற்சாலைகள்லாம் வளமாக இருந்தது. அதே மாதிரி அந்த வீரர்கள் போடுற ஆடை, அந்த யூனிஃபார்ம் தைக்கிற அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப வளமாக இருந்தாங்க. ஆனால் பிரிட்டனுக்கு நிறைய வீரர்கள் தேவைப்பட்டாங்க போருக்காக. ஆனால் நிறைய பேர் இல்லாததுனால ஒரு வேலையில்லா திண்டாட்டமும் இருந்தது. போருக்கு மக்களும் அவங்களுக்கு நிறைய பேர் கிடைக்காதனால அவங்க ஜெர்மனிலேருந்து வீரர்களை காசு கொடுத்து வாங்க வேண்டியிருந்தது. ஆனால் இந்த தொழிலில் இருந்த வீழ்ச்சி ஒரு சின்ன காலத்தான். ஏன்னா அமெரிக்காவில் அவங்க காலனிஸாக இருந்தபோது எந்த அளவுக்கு வியாபாரம் அவங்களோட நடந்ததோ அதே மாதிரி 1785 அவங்க வியாபாரமும் நடக்க ஆரம்பிச்சது. அதே சமயத்தில் 1792 பார்த்திங்கன்னா பிரிட்டன் யூரோப்பில் நடந்த அந்த வியாபாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா 2 மடங்கு ஆகி பிரிட்டனுக்கு நல்ல ஒரு செல்வ வளம் குவிஞ்சது. அயர்லாந்து பிரிட்டிஷ் ரூலுக்கு எதிராக போர் செஞ்சதுனால அவங்க அமெரிக்கா மாதிரி நம்மளும் விடுதலை நினச்சாங்க. ஆனால் பிரிட்டனுக்கு அது அவங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. அதனால் அயர்லாண்டில் நிறைய பேர் கேம்பெயினர்ஸாக இருந்து அவங்க போர் பயிற்சியெல்லாம் கூட எடுத்துக்கிட்டாங்க. இனிமேலுக்கு பிரிட்டன்லேருந்து வர எந்த பொருளையும் நம்ம வாங்கக்கூடாது, அதெல்லாம் புறக்கணிக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கும் போனாங்க. அதனால் உடனே பிரிட்டன் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய அந்த என்னென்னலாம் தடைகள், எந்தெந்தெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததோ அதெல்லாம் அயர்லாண்ட்லேருந்து அவங்க விலக்கிட்டாங்க. அப்போ தான் அவங்களால பிரிட்டிஷ் காலனிஸில் இருக்கிற இடத்துலலாம் அவங்களால உள் ஃப்ரீயாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அது முன்னாடி வரைக்கும் ஆங்கிலிக்கன் இல்லாதவங்களாம் பப்ளிக் ஆஃபீஸ் இருக்கக்கூடாது, மீட்டிங்ஸ் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தடை இருந்தது. அதையும் கவர்மெண்ட் நீக்கிட்டாங்க. அப்புறம் ஐரிஷ் டிக்ளரேட்டரி ஆக்ட்னு ஒன்று இருந்தது. ஏன்னா பிரிட்டன் மேலே தான் அயர்லாந்து டிபெண்ட் ஆகிருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் அது இருந்தது. அதையும் அவங்க விலக்கிட்டதுனால அயர்லாந்து சரி இவ்வளோ சுதந்திரமாக இப்போ நம்ம நாடு மாதிரி தான் நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க பிரிட்டிஷ் எம்பையர்லேயே நம்மளும் ஒரு அங்கமாக இருக்கலான்ற முடிவுக்கு அயர்லாந்து வந்ததுனால அவங்க எந்த விதமான போராட்டமோ செய்யாமல் விட்டுட்டாங்க. இந்த தோல்வி நடந்தது இல்லையா அந்த அமெரிக்காவோடைய, அதில் பிரிட்டனில் என்னென்னா நிறைய கான்ஸ்டியூஷனல் சேஞ்சஸ்லாம் நம்ம செய்யணும். ஏன்னா மக்கள் அரசாங்கத்தை ரொம்ப கடுமையாக விமர்சித்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பார்லிமெண்ட்டில் வெறும் பணக்காரங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் செய்கிறாங்க, சாதாரண எளிய மக்களோ இல்லை நாட்டோட வளத்துக்கு என்ன செய்யணுமோ அதை அரசாங்கம் செய்கிறதே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருந்தது.
அப்போது ஒரு அசோசியேஷன் மூமெண்ட்னு ஒன்று வந்து ராஜாங்களுடைய அந்த பவரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும், நிறைய பேருக்கு வந்து ஓட்டு உரிமையை வந்து தரணும், அதே மாதிரி எலக்ட்ரல் மேப் வந்து திருப்பி வந்து நம்ம உருவாக்கணும், அதே சமயத்தில் யூனிவர்சல் மேன்ஹுட் சஃப்ரேஜை வந்து அவங்க வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா 1780 வந்து அசோசியேட் மூமெண்ட் தான் ரொம்ப அதிகாரத்தில் இருந்தாங்க, சக்தி வாய்ந்தவங்களாக இருந்தாங்க. ஆனால் ஜூன் 1780 அங்கே ஒரு கார்டன் ரயாட், ஒரு கலவரம் நடந்தது. அது என்ன ஆயிடுச்சுன்னா லண்டனையே ஒரு வாரத்துக்கு முடக்கிடுச்சு. நிறைய அழிவுகள், கொலைகள்லாம் கூட நிறைய நடந்ததுனால இது வந்து அதுக்கு மேலே செயல்பட முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா வந்து இந்த அசோசியேஷன் மூமெண்ட் வந்து ஒரு ரிலீஜியஸாக இருந்தாலும் அந்த நிலம் நிறையா வச்சுருந்தவங்க, அப்புறம் இவங்களுக்குள்ளே வந்த மாடரேட்டர்ஸ்லாம் வந்து இனிமேலுக்கும் இந்த அசோசியேஷனுக்கு வந்து நம்ம வந்து ஆதரவு கொடுத்தோன்னா இன்னும் நிறையா கலவரம், இன்னும் நிறையா மரணங்கள் ஏற்படும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அவங்க அது ஆதரவு வந்து தரதை நிறுத்திட்டாங்க. அதனால இந்த அசோசியேஷன் மூமெண்ட் வந்து அப்படியே வந்து தடைப்பட்டு போயிடுச்சு. ஆனால் அதே சமயத்தில் பொலிட்டிக்கல் இந்த இதெல்லாம் நடக்குது இல்லையா அரசாங்கத்தில், அதில் வந்து 1980 பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வரணுன்ற எண்ணம் இருந்தது. இப்போ பிரிட்டனுக்கு 13 காலனிஸ் அமெரிக்காவில் போனாலும் கனடா இன்னும் அவங்கக்கிட்ட தான் இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் கரீபியா, ஆஃப்ரிக்கா, இந்தியாவிலலாம் அவங்க வந்து அவங்களோட காலனிஸை அதிகமாக்கிட்டே போனாங்க. அதான் நிறைய இடத்த வந்து அவங்க கைப்பற்றிகிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட இது வந்து அவங்களோட செகண்ட் பிரிட்டிஷ் எம்பையர் மாதிரியே இருந்ததுனால அவங்க வந்து வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியில் இன்னும் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உள்ளவங்க அவங்க தான்ற மாதிரி இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் பிரிட்டன் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், அப்புறம் நெப்போலியனிக் வார்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய இழப்பு இருந்தாலும் அவங்க தான் முக்கிய பங்காற்றினாங்கன்றதை மறுக்க முடியாத ஒரு உண்மை. இதுதான் வந்து அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸால் இங்கிலாந்து மேலே ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பாக, ஒரு தாக்கமாக இருந்தது. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.